அனைவருக்கும் வணக்கம். நம்ம இங்கே பேச வந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போக்குவரத்து ரொம்ப பெரும்பாலும் பிரச்சனையாக தான் இருக்குது. இந்த போக்குவரத்து டைகம் பக்கத்து வர பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா 150க்கு மேற்பட்ட மாணவர்கள் இதில் போகிறாங்க. அதில் வயசானவங்க போகிறாங்க, கர்ப்பிணி தாய்மார்கள் போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு பேருந்து ஏற்பாடு செய்து தருமாறு நாங்கள் ஜனாதிபதி அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். எதுக்காக நீங்கள் இன்றைக்கி இந்த செய்கிறது? பாதுகாப்பான போக்குவரத்து சேவை எங்களுக்கு தேவை. என்ன காரணம்? நிறைய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஏற்கனவே இப்போ போன கிழமையில் பஸ் பிறண்டுச்சு, டயகம் போலீஸ் பஸ் பிறண்டுச்சு சார். அது பாதுகாப்பு 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அதனால எங்களுக்கு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, இங்கேருந்து வெளியில் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார். எங்களுக்கு இப்போ டைமுக்கு பஸ்ஸும் இல்லை. அதோட இப்போ 6 மணிக்கெலாம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகணுன்னா இங்கே 6 மணிக்கு பஸ்ஸு இல்லை. அப்போ நாங்கள் லேட் ஆகி தான் போகணும், கிளங்கன் போகணும், இங்கேருந்து கிளங்கன் போகணும். அப்போ எங்களுக்கு பஸ்ஸு இல்லை. இந்த ரோட்டில் எங்களுக்கு மாற்று வழியான பஸ் உங்களுக்கு வேணும். அப்போ நாங்கள் ஏற்கனவே நிறைய அதிகாரிகள்கிட்டும் ஜனாதிபதிகிட்டும் நிறைய லெட்டரும் கொடுத்து நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு எந்த தீர்வுமே கிடைக்கல. இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு வேணும். இந்த ஜனாதிபதி கூட நாங்கள் லெட்டரை அறிவிச்சிருக்கிறோம். இந்த பிரச்சனையை பற்றி எங்களுக்கு ஒரு முடிவு வேணும். அதுக்காக தான் நாங்கள் ஏற்கனவே கொடுத்த லெட்டர் தான். பஸ் கேட்டு பஸ் கேட்டு நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இதுக்கு தான் நாங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் ஒப்பமெல்லாம் எடுத்து ஐடி நம்பர்லாம் போட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு வழியே எங்களுக்கு நடக்கலை. இந்த அரசாங்கம் சரி எங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை உருவாக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதுக்கு பிறகு ஒரு ஆக்சிடென்ட் இல்லாமல் நல்ல ஒரு விஷயம் ஒன்று நடக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு ஒரு ஆக்சிடென்ட்லாம் இல்லாமல் பாருங்க, அந்த ஒரு வீட்டில் 5 பேரே இறந்து போயிட்டாங்க. 5 பேர் காயம்பட்டு பெரிய பிரச்சனையில் இருக்காங்க. இப்போ நாங்கள் இந்த சம்பளம் போட்டோன்னே ஒரு சின்ன கொஞ்சம் காசு சேர்த்து அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கு நாங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டேட்டில். எங்களுக்கு இந்த ஒரு நல்ல விடுகாலம் நடக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நன்றி. ඩයම් පාරෙන් ඉඳලා අටන් පාරට මේ බස් එක දුවන්නේ. ඒ බස් එක හරියට වෙලාවට එන්නේ. ඒ බස් එක හරි වේගයට යනවා. මෙතන බලනනේ අපේ වත්තේ මෙතන මේ 150ක් විතර ළමයි ටික මෙතන ඉස්කෝලේ යනවා. ඒ ළමයි ටික අපි මේ පරිසරයෙන් යවන්න බෑ. එදා බලනකොට මේ හරියට ගිය මාසේ 29 වෙනිදා හරිය 2:00 යනකම් අපේ පවුල කට්ටිය මේ 4 දෙනෙක් ගිහලා තියෙන්නේ. අම්මයි, මල්ලි, නංගි, ලොකු තාත්තගේ දුව. ඒගොල්ලෝ යනකොට මේ බස් එකේ යනකොට මේ බස් එක ඇක්සිඩන්ට් වෙලා. ඉතින් බලනකොට ගෙදර මං විතරයි ඉන්නේ බලගන්න. අද ඔයගේ පවුලේ ඔක්කොම මේ බස් එකේ ගියාද ඇක්සිඩන්ට් වෙච්ච? ඔක්කොම තුවාලද? ඔව් තුවාල. මල්ලිට මේ මෙවුන් දාලා තියෙන්නේ. ආයෙන්දලා මේ පොළොව වෙනවන් මෙවුන් දාලා තියෙන්නේ. නංගිට අතපොඩ අම්මාට නැගිටින්න බැහැ, කොණ්ඩත් පෙරලා තියෙන්නේ, අතත් පෙරලා තියෙන්නේ. ඉතින් මේ අපිට මේ මොනවරි මේ ඒගොල්ලෝ බස් එකේ මේ ඉන්න කටියම අපිට මොන සපෝට්ක් තාම නැහැ. අපිට මේ පවුල කටිය මං තමයි බලාගන්නේ. ඉතින් ඒකට අපි තීරණයක් නැහැ, තාම නැහැ, තීරණයක් නැහැ. ඒකේ ඔගලන් තමයි අපිට මොනවලි බලලා வேலை செய்யுதுங்க சார். வேலை செஞ்சாலும் சரி அந்த டயகாமத்தில் இருந்து எட்டுன்னு போகாட்டி ஃபுல் க்ரௌடாக தான் வருது. இங்கனிக்கில் க்ரௌடாக வரக்குள்ள இங்கனிக்கிலே ஆட்களை ஏறக்குள்ள பிள்ளைகள் நிற்கிறதுக்கோ நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு ஒழுங்கான வழி இல்லை அந்த பஸ்ஸுகளுக்கு. ஆனால் ஸ்பீட் கூட சரியான ஸ்பீட் கூட ஃபோன் பேசிக்கிட்டு போகிறாங்க. எந்த இடத்துல என்ன நடக்குன்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இதை தயவுசெய்து வேறு பேருந்து எங்களுக்கு போட்டு கொடுக்கும்படி மிக தாழ்மையோட ஜனாதிபதியிடம் நாங்கள் உத்தரவு கேட்டுக்கிறோம்.